குழந்தைங்களோட மனசு எப்பவுமே சுத்தமானது. ஆனா அதுல ஒரு சில தேவையில்லாத காரியங்களை விதைச்சோன்னா அது மோசமானது ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி குழந்தைங்களுக்கு நம்ம பாக்குற கார்ட்டூன் அண்ட் அனிமேக்கள் உள்ள அடல்ட் காமெடிகள் புரியாம இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி சிசுகா குளிக்கும் போது பாத்ரூம்ல போய் எட்டி பாக்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொண்டு வரதான் செய்யும். இந்த மாதிரி ஒரு சில அடல்ட் கண்டென்ட்கள் காரணமா ஒரு சில எபிசோடுகளை பேன் பண்ண வேண்டிய நிலைமையும் வந்துடும். பட் இந்த மாதிரி ஜாப்பனீஸ் அனிமேஷன் கார்ட்டூன்கள்ல மட்டும்தான் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. நம்ம இந்தியன் கார்ட்டூன்ஸ்ல கூட ஒரு சில அடல்ட் காமெடிகள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா சோட்டா பீமோட ஹிந்தி எபிசோடுகள்ல ஒரு சில அடல்ட் டைலாக்களையும் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்படுற கார்ட்டூன் அண்ட் அனிமேக்கள்ல அப்படி என்னென்ன அடல்ட் கண்டென்ட்களை வச்சிருக்காங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதனால கார்ட்டூன் லவர்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணி கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1 ஃபேமிலி கை அண்ட் சிம்சன்ஸ். ஒரு நேரத்துல கார்ட்டூன்ங்கிறது வெறும் குழந்தைங்க பாக்குறதா மட்டும் தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா ஏன் பெரியவங்களும் பாக்குற மாதிரியான கார்ட்டூன்ஸை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் சிம்சன்ஸ் அண்ட் ஃபேமிலி கை மாதிரியான கார்ட்டூன்கள் அதை முறையா தொடங்கி வச்சிச்சு. இந்த கார்ட்டூன்ஸை பெரியவங்களும் பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக டபுள் மீனிங் ஜோக்ஸ் அண்ட் அடல்ட் கண்டென்ட் எல்லாமே அங்கங்கே ஆட் பண்ணப்பட்டிருக்கும். இதனால பெரியவங்க மத்தியில சிம்சன்ஸ் அண்ட் ஃபேமிலி காயோட பாப்புலாரிட்டி ரொம்பவே அதிகமாகிட்டு ஈவன் இந்த ரெண்டு கார்ட்டூன்களுமே நல்லா சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமா இந்த ஃபேமிலி காயில அடல்ட் கண்டென்ட்காகவே கிளென் குவாக்மயர் என்கிற ஒரு கேரக்டரையே வச்சிருக்காங்க. இந்த கேரக்டர் எப்ப பார்த்தாலுமே டபுள் மீனிங்ல பேசுறது தான் பார்க்க முடியும். ஈவன் இந்த கார்ட்டூன்ல பிரதர் அண்ட் சிஸ்டர் உறவை கூட தப்பா தான் காட்டப்பட்டிருக்குது. இதே மாதிரியான டபுள் மீனிங் ஜோக்ஸ் அண்ட் டைலாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிம்சன்ஸ் கார்ட்டூன்லயும் பாக்குறது கிடைக்கும். ஏன்னா இந்த சிம்சன்ஸ்ல குழந்தைகளை வச்சும் டபுள் மீனிங் காமெடிகள் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால சிம்சன்ஸோட ஒரு சில எபிசோட்ஸ்க்கு PG-14 டேகும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதனால குழந்தைங்களால சிம்சன்ஸ் அண்ட் ஃபேமிலி கையில உள்ள ஒரு சில எபிசோடுகளை பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லார் கையிலயுமே மொபைல் அண்ட் இன்டர்நெட் இருக்கிறனால யாரை தான் தடுக்க முடியும். நம்பர் 2 ஷின்சான். ஷின்சானோட குறும்புத்தனம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே ஷின்சானை நம்மளோட சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த அளவுக்கு இந்த ஷின்சான்ல குறும்புத்தனம் இருக்குதோ அதே அளவுக்கு இதுல அடல்ட் கண்டனும் இருக்குதுங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஷின்சானை எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்கிட்ட வழிஞ்சு பேசுற மாதிரி எல்லாம் காட்டினாங்கன்னா குழந்தைங்க மத்தியில என்ன பதியும்ங்கிறத யோசிச்சு பாருங்க. ஈவன் ஷின்சான ஒரு எபிசோட்ல அவனோட டீச்சரை கூட வந்து படுக்க சொல்றத பார்க்க முடியும். ஈவன் அந்த சீனை டபுள் மீனிங்ல கொண்டு போகிற மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்னொரு சில எபிசோடுகள்ல ஷின்சான பொண்ணுங்களோட காலுக்கு காம்ப்ளிமெண்டரி கொடுக்கறதையும் பார்க்க முடியும். அண்ட் ஷின்சான் பொண்ணுங்களை கமெண்ட் அடிக்கிறதுக்கான சீன்களுக்கும் கொஞ்சம் கூட குறைவு கிடையவே கிடையாது. ஈவன் இந்த ஷின்சான்ல ஒரு சில நியூட் சீன்ஸும் போடப்பட்டிருக்குது. ஆனாலும் ஷின்சான் ஜப்பான்ல வேற லெவல்ல பாப்புலரா இருக்குது. அங்க உள்ள மெட்ரோ ட்ரெயின்கள்ல கூட ஷின்சானோட போஸ்டர்களை ஒட்டி வச்சிருப்பாங்க. ஆனா நல்ல வேளை நம்ம இந்தியாக்குள்ள ஷின்சான்ல உள்ள கொஞ்சம் மோசமான சீன்கள் எல்லாம் கட்டாக்கப்பட்டு தான் இங்க ரிலீஸ் பண்ணப்படுது. நம்பர் 3 டோரேமான். இந்த டோரேமான் குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஸ்கூல் பசங்க வரைக்கும் ரிலேட் ஆகுற மாதிரி உருவாக்கி இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல்ல குறைவான மார்க் வாங்குறது, ஸ்கூல் முடிஞ்சதை அழுதுகிட்டு வீட்டுக்கு போகிறது, தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட வேற யாரு கூட அது பாக்குறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் டோரேமானோட நம்மளோட ரியல் லைஃப் ரிலேட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் இதோட அப்படியே கொஞ்சம் நிறுத்தி இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் அது எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரீமான ஒரு படி மேல கொண்டு போய் ஒரு பொண்ணு குளிக்கிறத எட்டி பாக்குற அளவுக்கு இதுல உள்ள எபிசோட்ஸ கொண்டு போயிருக்காங்க. ஈவன் ஒரு சில எபிசோடுகள் எல்லாம் சிசுகாவை ட்ரெஸ்ஸே இல்லாம கூட காமிச்சிருப்பாங்க. இதனாலே டோரேமான்ல உள்ள ஒரு சில எபிசோடுகள் பேனும் ஆகியிருக்குது, சென்சாரும் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா குழந்தைங்க பாக்குற கார்ட்டூன்கள்ல எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லி மக்கள் கேள்விகளை எழுப்பும் போது ஜப்பானை சேர்ந்த ஒரு ரைட்டர் அதுக்கு ஆன்சரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜப்பான்ல எல்லாம் யாராவது குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தெரியாம பாத்ரூம்குள்ள போகிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அது இங்க காமனான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை மத்த நாடுகள்ல உள்ளவங்க எல்லாம் தவறான பார்வையில பார்த்தா நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனா நம்ம நாட்டுல இதெல்லாம் டோட்டலி காமனான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது தான். அதனால தான் குழந்தைங்க பாக்குற கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேக்கள்ல என்ன வருது என்ன காட்டுறாங்கிறதுல நம்ம கவனத்தை வச்சிருக்கணும். நம்பர் 4 சோட்டா பீம். சோட்டா பீம் அண்ட் சுட்கியை பார்த்தோம்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடியா இருப்பாங்கன்னு தோணும். ஆனா அடுத்த எபிசோட்ல பீமே இந்துமதியை சேர்த்து காட்டணும்னு என்னடா நடக்குதுன்னு எல்லாருமே பேச தொடங்கிடுவாங்க. ஈவன் ஒரு நேரத்துல ஜஸ்டிஸ் ஃபார் சுட்கின்னு ஒரு ஹேஷ்டாக் சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. அதுக்கான காரணம் மக்கள் எல்லார் மத்தியிலும் சுட்கியும் பீமும் தான் நல்ல ஒரு ஜோடி என்கிறது பதிஞ்சிட்டு. ஈவன் ஒரு முறை காலியாவும் சுட்கி அண்ட் சோட்டா பீமை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அது ஆப்வியஸ்லி குழந்தைகளுக்கு புரியாத பெரியவங்களோட மைண்ட்ல வேற என்னவோ தான் ஓடும். அப்படி என்ன சொன்னாங்கிறத இந்த ஹிந்தி சோட்டா பீம் கிளிப்ல பாருங்க. नहीं तो क्या यार, ये भीम और चुटकी जब भी एक साथ जाते हैं ना तो लेट ही हो. அதாவது இதுல காலியா என்ன சொல்லிருப்பான்னா, பீமும் சுட்கியும் எப்பெல்லாம் சேர்ந்து போறாங்களோ அப்பெல்லாம் வரதுக்கு ரொம்பவே லேட் தான் ஆக்குவாங்க. இந்த காலியா சொன்ன விஷயத்தை புரிஞ்சவன் பிஸ்தா உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஈவன் இந்த சோட்டா பீம்ல உள்ள டைலாக்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் வச்சு நிறையவே மீமிஸும் இருக்கதான் செய்யுது. நம்பர் 5 ஸ்பஞ்ச் பாப்.
இவ்வளவு சீனை பார்த்தாலே போதும் ஊதுறது பலூன் இல்லங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனா ஸ்பஞ்ச்பாப்ல இத வேணும்னே ஒரு அடல்ட் காமெடி மாதிரி வச்சிருக்காங்க. ஈவன் இதே மாதிரியான இன்னொரு விஷயமும் ஸ்பஞ்ச்பாபோட இன்னொரு எபிசோட்ல நடந்திருக்கும். அந்த எபிசோட்ல ஸ்பஞ்ச்பாப் அவனுக்கு முடி வெட்டுறதுக்கு பயந்து ஓடுவான். அப்பதான் சாண்டியன் ஸ்பஞ்ச்பாபுக்கு தான் முடியே கிடையாது, அப்ப எதுக்காக அவன் பயந்து ஓடுறான்னு சொல்லி யோசிக்கிறதையும் பார்க்க முடியும். அப்ப உண்மையாவே இதுல எந்த இடத்துல உள்ள ஹேர் கட்டை பத்தி சொல்லி இருக்காங்கிறது புரியல. இதே போலவே ஸ்பஞ்ச்பாபோட இன்னொரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஸ்பஞ்ச்பாப் டிவில அடல்ட் கண்டென்ட் பார்த்துட்டு இருப்பான். அப்ப பார்த்து அவனோட பெட்டான கேரி வரவும் சேனல்ல சேஞ்ச் பண்ணிடுவான். இந்த மாதிரி ஸ்பஞ்ச்பாப்ல நிறைய விஷயங்கள் டைரக்டா இல்லாட்டி இன்டைரக்டா காட்டப்பட்டிருக்குது. நம்பர் 6 டாம் அண்ட் ஜெர்ரி. 1940ல இருந்தே ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த டாம் அண்ட் ஜெர்ரி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட மனசுலயுமே இடம் பிடிச்சிருக்குது. ஈவன் இந்த டாம் அண்ட் ஜெர்ரிலயும் ஒரு சில விஷயங்கள் எந்த மாதிரி காட்டியிருப்பாங்கன்னா அது நமக்கு சின்ன வயசுல எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா தோணி இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இந்த டாம் அண்ட் ஜெர்ரில உள்ள ஒரு 2 சீன்களை பார்க்கலாம் வாங்க. அதுல ஒன்னாவது சீனா இந்த சீன்ல பாத்தீங்கன்னா டாம் ஜெர்ரிக்கு ஒரு கிரீம் ரோல் கொடுக்கறத பார்க்க முடியும். இந்த மாதிரி கிரீம் ரோல் கொடுக்கறது கண்டிப்பா குழந்தைங்களோட பார்வைக்கு அது சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதனால நீங்க அதை கொஞ்சம் நல்லா பாருங்க. முதல்ல ஜெர்ரி அந்த கிரீம் ரோல நல்லா நக்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அதுல இருக்கிற மொத்த கிரீமையும் டாம் இந்த மாதிரி ஜெர்ரிக்கு மேல வீசிரும். இந்த மாதிரியான இந்த ஒரு சீனை பெரியவங்க பார்க்கும்போது கண்டிப்பா அது நார்மலான ஒரு சீன் போல எல்லாம் தெரியவே தெரியாது. அடுத்ததா வாங்க டாம் அண்ட் ஜெர்ரில ரெண்டாவது ஒரு சீனுக்கு போகலாம். இந்த சீன்ல டாம் ஒரு அடல்ட் மேகசின் படிக்கிறத காட்டியிருப்பாங்க. அந்த மேகசினோட கவர்ல ஒரு பூனை இருக்கிறதையும் அதுல வாவுன்னு எழுதி இருக்கிறதையும் தான் காட்டப்பட்டிருக்கும். இது வரைக்கும் ஓகே தான். ஆனா டாம் அந்த மேகசினை கீழே வச்சதுக்கு அப்புறம் அதுல எந்த மாதிரியான பிக்சர் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அதாவது லிட்டரலி சின்ன வயசுல நம்ம யாருமே இதெல்லாம் நோட் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப தெளிவாவே புரியுது. நம்பர் 7 மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ் தான் இந்த உலகத்திலே ஒரு கார்ட்டூன் எப்படி இருக்கணும்ங்கறத முதல் முறை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு கார்ட்டூனா இருக்குது. ஆனா குழந்தைகளுக்கான கார்ட்டூனான இந்த மிக்கி மவுஸும் அடல்ட் ஜோக் அடிக்கிறதுல கொஞ்சம் கூட பின்வாங்கலன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா இந்த எபிசோடோட இந்த சீன்ல மிக்கியும் மினியும் கூஃபியோட வயித்துக்குள்ள இருந்து கேண்டல் லைட் டின்னர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் மிக்கி 2 பேரும் தனியா இருந்தாங்கன்னா என்னதெல்லாம் பண்ணுவாங்கங்கறத உனக்கு தெரியுமேன்னு சொல்லுவான். இப்படி சொன்ன கொஞ்ச நேரத்திலே கூஃபியோட வயித்துல இருந்து முத்தம் கொடுக்கிற சத்தம் கேட்க தொடங்கிடும். அது மட்டும் இல்லாம கூஃபியோட வயிறும் அதுல ஒரு மாதிரி ஷேக் ஆகுறதையும் நம்மளால பார்க்க முடியும். You know what two people do when they're alone, right? ஈவன் இந்த சீனை பெரியவங்க என்ன சின்னவங்களே இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டேட்டாவோட அடிப்படையில 3ல இருந்து 11 வயசு வரைக்கும் உள்ள 98% குழந்தைங்க மிக்கி மவுஸ பத்தி கேள்விப்பட்டிருக்காங்களாம். அப்ப மிக்கி மவுஸ்ல உள்ள இந்த மாதிரியான சீன்கள் எல்லாம் எவ்வளவு குழந்தைகள் பார்த்திருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுதான் குழந்தைங்களோட எந்த மாதிரியான ஒரு வயசா இருக்குதுன்னா இந்த வயசுல அவங்க என்னத்தை பாக்குறாங்களோ அதை தான் பிறகு கத்துப்பாங்க. அதனால எப்பவுமே குழந்தைகளுக்கு எந்த கார்ட்டூன் பாக்குறதுக்கு நல்லதா இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை மட்டுமே போட்டு காட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல குழந்தைங்க கெட்டு போக்குறதுக்கு மூவிஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. கார்ட்டூன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி நிறைய விஷயங்களை குழந்தைகளுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் பார்க்க கொடுக்கறது தப்பு இல்ல, என்ன பாக்குறாங்கன்றதுல கவனமா இருந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் கலெக்ஷனோட வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.